அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நினைக்கிறார் அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் வர்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க தொடர்ச்சி உங்க பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்த்துருப்பீங்க, பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு விமர்சனம் ஒன்று வைப்பாங்க, ஊடகங்கள் வேற வேலையே இல்லாமல் வேணும்ட்டே அதிமுக பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம இங்கே தவிர்க்கவே முடியாத அளவுக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க வெளியில் ஊடக சந்திப்பு நிகழ்த்துறதா இருக்கட்டும், அவங்க பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ மீடியாஸ்க்கு அஃப்கோர்ஸ் தர் இஸ் நோ வே, நம்ம அதை தொடாமல் நம்முடைய வேலைகளையும் பார்க்கவும் முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி கட்சிக்கு உள்ள ஒரு விவகாரம் இருந்தாலும் கட்சிக்கு உள்ள இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அவர் சொல்கிறாரு, பாஜக தான் நான் வெளியே போகிறதுக்கு காரணம், குறிப்பாக நயினார் தான் காரணம், நயினார் நாகேந்திரனுடைய தலைமை தான் சரியில்லைன்னு டைரெக்டாகவே சார்ஜ் வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை? வர்மா, இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பொதுப்படியாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு கட்சி ஒரு கூட்டணியில் இணையுது, ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ், என்டிஏன்றது ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ் இந்தியா லெவலில். ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது, இந்தியா முழுக்க 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் அது. அந்த மாதிரி அலையன்ஸில் எந்த வகையான நிபந்தனையும் இல்லாமல் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு இணைந்தவர் தான் டிடிவி. அப்படி இருக்க மனிதர் திடீரென்று நயினார் நாகேந்திரன் மீது புகார் வைக்கிறது என்பது அவர் நிலைப்பாட்டில் ஸ்டாண்டர்டாக இல்லையோ அப்படின்றது தான் என்னோட பார்வையாக இருக்குது. ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது விஷயம் ஒரு கூட்டணியில் சேர்றது சேராதது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இதே அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் என்டிஏவோட அலையன்ஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா அலையன்ஸ்லேருந்து கட்டாய போகிறாங்க. ஸோ இது அதிமுகவோட டிசிஷன். அப்படி இருக்கும் தருவாயில் இப்போது அதிமுக அமமுக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நிலவக்கூடிய ஒரு கோல்டு வார் என்று சொல்வதை விட பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நிஜ போர் மாதிரி உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. அப்படி இருக்கும் தருவாயில் நயினார் அவர்கள் இப்போ தான் பதவியேற்றிருக்கார். ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு தவழ்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. அப்படி இருக்கும் தருவாயில் இப்போ தான் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உடனடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு டிடிவி மேலே இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பை இவர் லேட்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடில் இவர் வேணும்னே ப்ளேம் பண்ணுறாரு அப்படின்னு கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். ஆனால் என்னோட பார்வை இன்னொரு பக்கமும் இருக்குது. ஏனென்றால் டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இப்போது புதிதாக அந்த பேருந்தில் ஏறி இருக்க திரு செங்கோட்டையன் ஆகட்டும், இவங்க 3 பேருக்கும் வேறு யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து இயக்குறாங்களோ. இல்லை, அந்த வெளியிலேருந்து இயக்குறாலே பாஜகவில் இருக்கிற அண்ணாமலை தான் சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் இயக்குவதன் காரணமாகத்தான், ஏன்னா அண்ணாமலையை பதவி இறக்கிட்டாங்க, அந்த பதவியில் இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு. ஸோ அவர் டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது, டிடிவி வச்சு அட்டாக் பண்ண விகடன்லேயே போட்டிருந்தாங்க. அண்ணா, நீங்கள் உங்கள் ஒர்த்து தெரியணும்னா நீங்கள் கூட்டணி விட்டு வெளியில் வாங்கண்ணே அப்படின்னு சொன்னதே அண்ணாமலை தான் சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது விகடனோட கருத்தாக நான் பார்க்குறேன். ஒன்று முக்கியமாக அது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அப்படின்ற ஒரு விஷயத்தை விகடன் ஏன் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல. ஒன்று, ஒரே கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு இவ்வாறு அண்ணாமலை அவர்கள் பேசினார் என்றால் கண்டிப்பாக அதுக்கான என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றது அவர் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண போகிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது கட்சி தாண்டி ஏதோ ஒரு முக்கிய புள்ளி அங்கே இயக்குவதாக தான் தென்படுது. ஏனென்றால் திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியே சென்றவுடன் சந்தித்த முதல் நபர் யார் உங்களுக்கு தெரியும்? மாண்புமிகு முதல்வர் அவர்களை மரியாதை நிமித்தமாக அவர் உடம்பு சரியில்லைன்றதுக்காக போய் பார்த்தேன்னு சொல்கிறார். சரி, ஒரு சந்திப்போடு போதுமே, எதுக்கு 2வது சந்திப்பு வேறு? திருப்பி போய் செக் பண்ணுற உடம்பு நல்லா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. காலையில் வாக்கிங் அப்போ ஒரு சந்திப்பு, திருப்பி மதியம் அலுவலகத்தில் ஒரு சந்திப்பு, வீட்டில் ஒரு சந்திப்பு. இதுதான் சந்தேகத்தின் பொருளாக இருக்குது. ஸோ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர், அது மட்டும் இல்லாமல் 2-3 முறை ஜெயலலிதா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். திருப்பி அவங்க வந்தவுடனே பதவியை திருப்பி கொடுத்த ஒரு மிகப்பெரிய மாமனிதர், அதில் மாற்று கருத்து இல்லை. அதிமுகன்ற கட்சி உருவாகிறதுக்கு காரணமே திமுகவோட எதிர்ப்புன்ற ஒரு ரீதியாக. அப்படி இருக்கும் தருவாயில்
ஒரு அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தவர் தான் ஓபிஎஸ். அப்பேற்பட்ட மனிதர் திடீரென்று திமுக பக்கம் போய் பேசுறது கொள்றதெல்லாம் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்றது அதிமுக தொண்டர்களுக்கோ இல்லை நிர்வாகிகளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தின் ஒரு வெளிப்பாடாக தான் வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்து அரசு புரசலாக வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு விகடன் சொன்னது அண்ணாமலை தான் ப்ளேம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அண்ணாமலை அவர்கள் அப்படி பண்ணுறதா இருந்தால் உண்மையிலே வந்து சொல்லணும்னா அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. அண்ணாமலை அப்படி பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் வெளிப்படையாக இது மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்லி நயனார் அவர்கள்கிட்ட போய் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி பர்சன் தான் அண்ணாமலை. ஏன்னா அவருக்கு இந்த மூடு மந்திரம் மூடி மறைத்து பேசுறது இதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் பேசக்கூடிய மனிதராக நான் பார்க்குறேன். அப்படி அவர் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக கட்சியோட மத்திய தலைமை என்ன முடிவெடுக்குமோ அது முடிவெடுக்கும். இல்லை இப்போது நீங்கள் டிடிவி அவர்கள் வந்து நயினார் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள் சார். என்டிஏ விட்டு நான் வெளியே போனதுக்கு காரணம் பிஜேபி தான். அதுவும் குறிப்பாக நயனா நாகேந்திரன் தான். நான் மோடி பிரதமராகணும் தான் 2024 நான் கூட்டணியில் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் சரியாக ஹேண்டில் பண்ணார், இப்போ சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு சொல்கிறாரு. அப்போ அது டைரெக்டாக சார்ஜ் அகேன்ஸ்ட் நயனார் தானே. அப்போ அதுக்கு அவருடைய பதில் என்ன தானே நீங்கள் சொல்லணும். கரெக்ட். இப்போது டைரக்ட் சார்ஜ் அவர் நயனார் மேலே வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் மூல காரணம் இந்த ஒரு பாயிண்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம சொல்ல முடியாகும். ஏனென்றால் 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே அதிமுகவும் பிஜேபி தான் கூட்டணியில் இருந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் 2024 தான் அதிமுக கூட்டணியில் வெளியே போகிறாங்க. ஸோ 2021 இதே டிடிவி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் பிஜேபியோடு சேர்ந்தால் எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஐ மீன் ஒரு ஸ்டேஜில் டிடிவி அவர்கள் வந்து நாங்கள் கண்கூட அந்த கலைநிலவரத்தை வச்சு சொல்கிறோம். இந்த முக்குளத்தோர்னு ஒரு சமூகம் இருக்கு இல்லையா, அந்த சமூகத்துக்கு எதிரானவர் எடப்பாடியார் அப்படின்ற விஷயத்த வந்து அப்போவே லைட்டாக வந்து பற்ற வச்சுட்டார். இது அங்கே இருக்க கலைநிலவரம். ஏன்னா நம்ம இந்த திண்டுக்கல் தேனி அந்த பெல்ட் ஆகட்டும், அந்த போடி நாய்க்குனூர் அந்த பெல்ட் ஆகட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அந்த பெல்ட்லாம் வந்து இந்த பர்டிகுலர் சமூகம் சேர்ந்த நபர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அங்கே லைட்டாக அந்த விஷயங்கள்லாம் எடுத்து போடுறது வந்து நயனார் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த பிம்பத்தை உடைச்சிட்டார். இது 2021. ஸோ 2024 இவங்க எல்லாம் கூட்டணியில் வந்துட்டாங்க. அதனால் அந்த பிம்பத்தை எங்கேயும் பயன்படுத்தும். இதோட இப்போது திருப்பி அந்த பிம்பத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு ரீசனாக கூட இருக்கலாம். அது என்னோட தனிப்பட்ட பார்வையாக இருக்குது. இது பொதுப்படியாக நான் சொல்ல, இது என்னோட தனிப்பட்ட பார்வை. ஏனென்றால் திரு நயனார் அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, திரு டிடி அவர்களும் சரி, அந்த சமூகத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க. அந்த கட்டமைப்பை அவ்வளோ சீக்கிரம் ஜஸ்ட் லைக் தட் யாராலும் பிரேக் பண்ணவே முடியாது. இப்போது இவர் எடப்பாடியார் எப்படி அவர் ஒரு பெரிய கட்டமைப்பில் ஃபார்மில் இருக்காரோ அதே மாதிரி இவங்கெல்லாம் ஒரு பெரிய கட்டமைப்பு ஃபார்மில் இருக்காங்க. இதுக்கான வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாக்கு வங்கியை கிராக் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. அந்த ஆளுமை மிக்க ஓபிஎஸ் மாதிரி ஆளுங்க வந்து சொன்னாலோ, இல்லை டிடிவி மாதிரி ஆள் சொன்னாலோ, இல்லை நயனார் மாதிரி ஆள் சொன்னாலும் மட்டும்தான் வந்து அந்த பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்தவங்க கேட்பாங்க. இதே நீங்கள் தேனி அந்த சைட் பெல்ட்லாம் அந்த டோட்டல் அந்த தேனி திண்டுக்கல் அந்த பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம், அங்கே இருக்க பாமர மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒன்று உதயசூரன், ஒன்று ரெண்டாவது இரட்டை இலை. இதை ரெண்டை தவிர்த்து வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. இது ரெண்டு தான் அவங்களுக்கு சுற்றி இந்த ரெண்டு லைன் லைட்டில் இருக்கவங்க யாரை சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பாங்க. அந்த ஃபிகர் நோன் ஃபிகர்னா நியாயமான ஃபிகர் யார் இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் டைரக்ட் பிளேம் சொல்கிறீங்களா, இந்த டைரக்ட் பிளேம் டிடிவி அவர்கள் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் யாருன்னு பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். தர்ம யுத்தம்னு சொன்னு பண்ணாங்க. யார் பண்ணா? ஓபிஎஸ். எதுக்காக பண்ணார்? யார் மேலே பண்ணார்? கட்சியை காப்பாற்றணும் ஓபிஎஸ் பண்ணார். சசிகலாவுக்கு எதிராக பண்ணார். சசிகலா அண்ட் டிடிவி இவங்க ரெண்டு பேர் தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க, மிரட்டினாங்க அப்படின்லாம் வந்து சமாதி மேலே சத்தியம் பண்ணிட்டு வந்து பண்ணார். ஸோ இது நம்ம இதோட கரு எங்கே ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் பண்ணும்போது இபிஎஸ் அண்ட் அவரோட மொத்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன கருத்தை மொத்தமாக உள்வாங்கிட்டு கண்டிப்பாக நம்ம ஓபிஎஸ் அவர்கள் பின்பலமாக இருக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக டிசிஷன் அன்னைக்கு எடுத்து என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக வந்து சசிகலா அவர்களையும் டிடிவி அவர்களையும் கட்சியிலேருந்து விளக்குறாங்க. ஆமாவா இல்லையா? விளக்குனதுக்கு அப்புறம் 1 by 1 அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காரு எடப்பாடி நம்ம ஓபிஎஸ் அவர்கள் 2021 எலெக்ஷனில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2021 எலெக்ஷனில் ஓபிஎஸ் அவர்கள் செயல்பாடு எப்படி இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணார், அவரோட 100% உழைப்பை கொடுத்தாரா? கிடையாது. 20லேருந்து 30% உழைப்பு மட்டும்தான் கொடுத்தாரே தவிர 100% உழைப்பு கொடுத்திருந்தா கண்டிப்பாக 100லேருந்து 110 தொகுதி 105 தொகுதியாக கேரண்டியாக வின் பண்ணியிருக்கோம் ஏடிஎம்கே. ஆனால் வின் பண்ணல. வின் பண்ணாததுக்கு இன்டைரக்டாக திரு ஓபிஎஸ் அவர்களும் காரணம். அங்கே தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு கேண்டிடேட், அவர் பக்கா அதிமுகக்கார், திடீர்னு திமுகவில் சீட்டு வாங்கிட்டு அங்கே எம்எல்ஏ ஜெயிக்கிறார். எம்பியாக தான் ஆனார் அவர். அதான் எம்பி ஆனார். எப்படி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? எதனால் வாய்ப்பு கொடுத்தீங்க? எங்கே விட்டு போச்சு? அந்த பெல்ட்டை நீங்கள் தான் ஸ்ட்ராங் ஆச்சே.
நீங்கள் தான் அலைன்ஸில் இருக்கீங்களே, ஏன் விட்டீங்க? இதெல்லாம் யோசிக்க வைக்கிறதா இல்லையா? ஸோ இது 2021 நம்ம ஒரு விஷயமா கருத்தில் கொண்டும்போது அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறாரு. அந்த பிம்பத்தை திரு நயினார் அவர்கள் உடைக்கிறாரு அப்படின்றதுக்காக இப்போ டைரெக்டாக சார்ஜ் ஷீட் மாதிரி வைக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட திரு நயினார் அவர்களும் திரு டிடிவி அவர்களும் அவ்வளோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நண்பர்களாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அதிமுக பீரியட்லேருந்து சொல்கிறேன், இப்பவும் சரி. இந்த ஒரு திடீரென்று இந்த கருத்து வேறுபாடுக்கு வர முக்கிய காரணம், மூல காரணம் திரு நயினார் அவர்களோட செயல்பாடுகள். நயினார் அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லாததோட எஃபெக்ட் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சார்ஜ் வைக்கிறார். இவர் ஏன் திருப்திகரமாக இல்லாமல் இருக்குன்னா, இவர் சென்ட்ரல் நான் சொல்லுவது அதான் கேட்டாகணும். இப்போ ஒரு நேஷனல் பார்ட்டின்னு வந்தாலே நேஷனல் பார்ட்டிக்கு சென்ட்ரலில் இருக்க ஜேபி நட்டாவோ அமித்ஷா என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுபடி தான் இங்கே இருக்க மாநில செயல்படுத்துவார். அவ்வளோதான். ஒரு மாநில தலைவரோ அவருக்கு என்ன வேலையோ, இவர் கொடுத்த அசைன்மெண்ட் 2 பூத் கமிட்டி ரன் பண்ணோம், 2வது கூட்டணி நல்லா ஜெல்லாட் ஆகணும். அந்த விஷயத்தில் திரு நயினார் அவர்கள் பர்ஃபெக்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதில் இவர் குறை சொல்லவே முடியாது. திரு நயினார் அவர்கள் கட்சி பொறுப்பு எடுத்ததுலேருந்து இந்த பூத்துன்ற விஷயத்தில் முதல் மனுஷனாக தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்களில் ஃபஸ்ட்டு ஆளாக இறங்கி வேலை பார்த்த ஒரே ஆள் நயினார் மட்டும் தான். வேறு யாருமே பூத் விஷயத்தில் இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணதே கிடையாது. இது ஏன்னா அந்த ஜெயலலிதா அவர்களோட பற்றையிலேருந்து வந்ததுனால அந்த விஷயத்தில் அவ்வளோ கான்சன்ட்ரேட். ஏன் பூத்து எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள்கிட்ட ஒரு வாக்கை கேட்டு போகிறோன்னா பூத்தில் எத்தனை பேர் உட்காரான், பூத் லெவல் ஏஜென்ட் எத்தனை பேர் இருக்கான். ஒரு தெருவில் 40 வீடு இருக்குன்னா குறைஞ்சபட்சம் 4லேருந்து 6 வீட்லையாவது ஒன்று திமுக காரனோ இல்லை ஏடிஎம்கே காரனோ இல்லை பிஜேபி காரனோ காங்கிரஸ் காரனோ கம்பல்சரி இருப்பான். அந்த லெவல் கன்வர்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் பூத்தோட வேலை. அந்த விஷயத்துக்காக தான் திரு நயினார் அவர்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஜெயலலிதா அம்மா சொல்லி கொடுத்த அறிவுரையா இல்லை இவர் அவங்க அம்மா கூட கற்றுக்கின விஷயத்தை பேஸ் பண்ணி இவர் முழுக்க இறங்கி அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாரு. உண்மையிலேயே கடந்த தலைவர்களை விட இந்த தலைவரோட செயல்பாடு இந்த பூத் கமிட்டி விஷயத்தினால் கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஆத்தரைஸ்டுன்னு சொல்லுவாங்க, ஆத்தரைஸ்டு கமிட்டி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. பிஜேபியோட தொண்டர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும், தமிழிசை அவர்கள் காலத்திலும் சரி, எல்முருகன் அவர்கள் காலத்திலும் சரி, அண்ணாமலை அவர்கள் காலத்திலும் சரி, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் டீம் வச்சுருப்பாங்க. அந்த இவங்க தான் வட்ட செயலாளர், இவன் தான் தொகுதி செயலாளர், தொகுதி தலைவர், இங்கே தலைவர் தான் திமுக அதிமுக செயலாளர் சொல்லுவாங்க. ஸோ மாவட்ட தலைவர், தொகுதி தலைவர், வட்ட தலைவருக்குன்னு ஒரு இது பண்ணிவிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதில் போய் எவாலுவேஷனோ வெரிஃபிகேஷனோ சத்தியமாக நடந்ததா எனக்கு தெரியல. அப்படி உண்மையிலே நடந்திருந்தா இத்தனை 3 தலைவர் முன்னாடி இருந்தாங்களே அந்த 3 தலைவரோட மொத்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கிராஸ் வெரிஃபை பண்ண சொல்லுங்கள். இப்போ இருக்க டாக்குமெண்ட்ஸோட கிளியராக தெரியும். ஒரு தொகுதியில் ஒரு வட்டத்தில் 100 பேர் கொண்ட லிஸ்ட்டை கொடுக்குறாங்கன்னா அதில் 100 பேர் கொண்ட லிஸ்ட்டில் 85 பேர் கண்டிப்பாக கட்சியிலே இருக்க மாட்டான், இது வரைக்கும் இருந்த தலைவர்கள். ஆனால் இப்போது 100 பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 85 பேர் ஒரிஜினலாக இருப்பான். மிச்ச 15 பற்றி நான் பேசல. ஃபஸ்ட்டு 85 பேர் ஒரிஜினலாக இருக்க மாட்டான், நான் ஆத்தென்டிகேட்டாக சொல்கிறேன். ஏன்னா அதுதான் அப்போ இவங்க ஃபார்ம் பண்ண அந்த கமிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே கிராஸ் வெரிஃபை. ஆர்கனைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குங்க, ஆர்கனைசேஷன் தனியாக செக்ரட்டரி போட்டிருக்காங்க, கேசவ விநாயகம்ஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் கண்டிப்பாக உண்மையிலே வேலை செஞ்சுருப்பார், அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் அங்கே அவங்களோட டவுன்லைன்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்ற எங்கே எவாலுவேஷன் இருக்குது, யார் எவாலுவேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி நிரூபிச்சிருக்காங்களா? இப்போ இந்த மனுஷன் பூத் கமிட்டின்னு ஒன்று பூத் விஷயம் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான நபர்கள் ஆக்டிவ் மெம்பர்ஸை மட்டும்தான் பூத்தில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூத்துன்னு ஒரு மாநாடு நடக்க ஆரம்பித்தார், நடத்தி திருநெல்வேலி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார். இவர் பூத் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண உடனே புதுசாக ஆரம்பித்த நம்ம விஜய் அவர்கள் கூட பூத்துக்கு ஏதோ ஒரு மாநாடு நடத்தார். பார்த்தீங்களா? முன்னாடியே நடத்திட்டாருங்க அவர். அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மாநாடு இவர் லேட் ஆச்சு. ஏன் லேட் ஆச்சுன்னா இவர் அந்த முதல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் திருநெல்வேலி அந்த பெல்ட்டு சென்னையில் இருக்க ஆளை தூக்கி திருநெல்வேலியில் போய் வெரிஃபை பண்ண சொன்னார், திருநெல்வேலி இருக்க ஆளை தூக்கி திண்டுக்கல் வெரிஃபை பண்ணார், திண்டுக்கல் இருக்க ஆளை தூக்கி சேலம் வெரிஃபை பண்ண சொன்னார். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வீதம் ஒருத்தருக்கும் கொடுத்து ஒன்றுக்கு 4 நாள் ஸ்டே பண்ணி வெயிட் பண்ண வச்சுருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஒரு மாநில தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு பூத்து ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்லி இவ்வளோ தூரம் இறங்கி களத்தில் வேலை செஞ்சுருக்கான்றது நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு ஆத்தென்டிகேட்டடாக மிச்ச கட்சி ஆட்கள் இவ்வளோ செஞ்சாங்கன்னு பார்த்து திமுக அதிமுக மிகப்பெரிய கட்சி. அதில் கம்பல்சரி எல்லாம் தெருவாரியாக சொல்லுவானே. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் கூட இப்போ இந்த ஓட்சோரி மற்ற எஸ்ஐஆர் விவகாரம்லாம் வந்த பிறகு அவரும் இப்போ ரூட் லெவல் எல்லாரையும் அவங்களோட ஆட்கள் அனுப்பி செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது வில்சன் அவர்களே பல தடவை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், இவர் நயனார் அவர்கள் கொஞ்சம் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. 2 கடமைகள் அவருக்கு இருக்குன்னு சொன்னீங்க. ஒன்று பூத் கமிட்டி வேலை, இன்னொன்று கூட்டணியை ஒருங்கிணைக்க வரேன்னு சொன்னீங்க. மூப்பனார் அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு என்டிஏவுக்குள்ளே இல்லாத பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக சுதீஷ் வராரு. ஆனால் என்டிஏவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அல்லது நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த
டிடிவி அவர்களை ஏன் அழைக்கல? அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துலலாம் அவரை நீங்கள் விட்டு விலக்கி வைக்கும்போது அவருக்கு ஒரு உள்ளுணர்வு என்ன சொல்லும்? ஓகே, நம்ம விரும்பலை போல் இருக்கு அப்படின்னு தோணுமா தோணாதா? அப்போ அது ஒருங்கிணைக்கிற வேலை நினைக்கிறீங்களா நீங்கள்? கரெக்டான பாயிண்ட். ஜிகே மூப்பனாரோட நினைவு நாள் அன்னைக்கு அதோட அந்த விஷயம் பண்ணது ஜிகே வாசன். ஸோ ஜிகே வாசன் அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் நயினாருடைய ஒரு சின்ன அறிவுறுத்தல் கூட இருந்திருக்காதாங்க. கரெக்டான பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட். இதே இடத்துல மாதிரி திரு நயினார் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு விருந்து வச்சார். அந்த விருந்தில் எடப்பாடியார் அண்ட் குழுமம் மட்டும்தான் வந்து பங்கேற்றாங்க. அதே மாதிரி இவங்க யாருக்கும் அழைப்புகள் கொடுக்கப்படலைன்றது நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து டிடிவி மனசில் வந்து ஒரு வகையான ஆதங்கம். அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு இந்த மாதிரி பேசுகிறான்னு ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட், உங்களோட பாயிண்ட்டுக்கு விவாதத்துக்கு ஏதாவது எடுத்துக்க முடியுமே தவிர நிஜ டைமில் ஒரு ஜிகே வாசன் வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்து பண்ணுறார் அப்படின்னும் போது அவர் தான் டிசைடிங் ஃபேக்டர். நான் கூட்டணி கட்சியோட தலைவர் அப்படின்னு ஒரு பேருக்குன்னு சொல்லலாம். கூட்டணி கட்சி தலைவர் வந்து எடப்பாடியார் தான். ஆனாலும் என்டிஏ அலைன்ஸ்க்கு ரெப்ரஸன்டேட்டிவ், தமிழ்நாடு ரெப்ரஸன்டேட்டிவ் நயினார் நாகேந்திரன். அவர் வந்து தான் சார்பாக சஜஷன் கொடுத்துருக்கணும். கொடுத்தாரா இல்லையான்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும். அது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் தருவாயில் ஜிகே வாசன் உண்மையிலே நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த தகவல் கொடுத்து நீங்கள் அவங்க கூட்டணி கட்சியை அழைங்கன்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவர் அழைச்சிருக்கணும். அவர் ஏன் அழைக்கல அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்போ இந்த விவகாரத்தில் இதன் பிறகு நடக்க போகிற விஷயம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அலையன்ஸுக்கு உள்ளே இருந்த ஒரு பார்ட்டியான டிடிவி தினகரனுடைய அமமுக நீ வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்னும் போது இது என்டிஏ அலையன்ஸுக்கு ஒரு சர்க்கிள் தானே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக என்டிஏ அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல வெளியே போனவர் ஓபிஎஸ் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி எந்த கட்சி உள்ளே வரணும் போடணும் அப்படின்ற டிசைட் பண்ணது அந்த இண்டிவிஜுவல் கட்சி தான். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு எடுத்த அந்த ஒரு முடிவுனால் வந்து சடனாக வெளியே போயிடுறாரு. மீடியாலே நம்மலாம் பார்த்தோம், ஃபோன்லாம் எடுத்து காமிச்சார், இதெல்லாம் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து அவரோட பர்சனல் விஷயம். அதை அந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணிக்க கூடாதுன்றது என்னோட பார்வை. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் அந்த மாதிரி ஒரு முன்னாள் சிஎம்ங்க அவர் போய் அந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது டிடிவி அவர்கள் வெளியே போனது. மூணாவது செங்கோட்டையன் அவர்கள் கூட்டணியில் கிடையாது, அதிமுக என்ற கட்சியில உள்ளுக்குள்ள நடந்த கோல்டு வார்னால அவர் வெளியே போயிடுறாரு. ஸோ இந்த 3 பேர் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. நம்ம இதில் வந்து அமமுக என்ற கட்சியை மட்டும்தான் நமக்கு பேசியாகும். ஏன்னா அது மட்டும்தான் ஆத்தரைஸ்டான என்டிஏ அலைன்ஸ் கட்சி. மிச்சம் ஓபிஎஸோ எந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் கிடையாது. அவர் இன்னமும் வந்து அதிமுகவோட ஆதரவு அணியாக தான் தெரிஞ்சிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு தவிர ஒரிஜினலாக அவர் எந்த பார்ட்டியும் ஃபார்ம் பண்ணவே இல்லை, எந்த பார்ட்டியிலும் இல்லை அவர். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியார் அனௌன்ஸ் பண்ணுறவருக்கு ஏடிஎம்கே இந்த பார்ட்டியில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்ட்டியை விட்டு வெளியே நீக்கப்படுறார். அவரும் வேறு வருத்தத்தோட எஃபெக்ட் என்ன சொல்கிறது, அவருக்கும் சில மனக்கசப்பு ஏற்பட்டு வெளியே போயிடுறார். இந்த சூழலில் என்டிஏக்கு கண்டிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்பேக் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் திரு நயினார் ஆகட்டும், பாஜக ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு 10 பேர் கொண்ட ஒரு சின்ன இயக்கமாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு 10 ஓட்டு உள்ள ஒரு சின்ன இயக்கமாக இருந்தால் கூட எப்படியா டேப் பண்ணி ஒன்றிணைந்து கொண்டு போகணுன்றது தான் திரு நயினார் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ் நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதால சொல்கிறேன். கரெக்ட். அவரோட தாட் ப்ராசஸ் வச்சு பார்க்கும்போது, ஆனால் நம்ம யாரையும் ஒதுக்கி வச்சிடக்கூடாதுண்ணே, எல்லாரோட ஒன்றா ட்ராவல் பண்ணோண்ணே, எல்லாரும் நமக்கு தேவைன்னா இந்த இடத்துல இந்த தொகுதியில் 10 ஓட்டால் குறைஞ்சி போச்சு, அந்த தொகுதியில் 200 ஓட்டால் குறைஞ்சி போச்சு, இந்த சொல்லி யாரும் சொல்லக்கூடாது, எல்லாரும் ஒருங்கிணைச்சு கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு பரந்த மனப்பாடையோடு தான் நடந்துட்டு இருக்கார் அவர். இந்த சூழலில் திடீர் என்று ஒரு கருத்து வேறுபாடு இல்லை இவரோட செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி டிடிவி விலகினது. ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் விலகிறது, ரெண்டாவது இவர் விலகிறதுன்றது எப்படி பார்க்கணுன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, ஒரு குடும்பத்துக்குள்ள மனக்கசப்பு. அந்த மனக்கசப்பு மீது சந்தேகம் இருக்கா? கண்டிப்பாக டிடிவி திமுகவை பரம வைரியா நினைக்கிறாரு. அதிமுகவில் இருக்க எல்லாம் அப்படிதாங்க நினைக்கணும், நினைக்கலாம். அதிமுக கிடையாதுங்க. அப்புறம் எப்படி நீங்க டிடிவி வந்து அவரை திமுக ஏற்கிறதுக்கான இன்னைக்கு கூட சிஎம் கேட்கறாங்க, பிரச்சனை இருக்கானு, ஏங்க நான் வந்து ஆக்கப்பூர்வம் பேசிட்டு இருக்கு, அக்கப்புறம் பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்கிறாரு. செங்கோட்டையனோட விஷயத்துக்காக கேட்டார் இல்லையா, இங்கே தான் நீங்கள் வரணும். ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரை போய் சந்திக்கிறார். காலையில் வாக்கிங் போகும்போது சந்திச்சாரா? சந்திக்கும் போது என்னத்துக்காக சந்திக்க என்ன சொல்றாரு? சரியில்லை, விசாரிக்க போனோம்னு சொல்றாரு. ரைட். இன்னொரு வார்த்தையை சொன்னாரு, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இது கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை தான். ஸோ அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இதே மதியம் 2:30 மணி வாக்கில் திருப்பியும் அதே ஓபிஎஸ் அவர்கள் அதே நாள் முதல்வர் அவர்கள் அவரோட இல்லத்தில் சந்திக்கிறார். ஏன் சந்திக்கணும்? திருப்பி மரியாதை நிமித்தமாக உடல் ரீதியாக விசாரிக்கிற போனாரா? இப்போ மாறுபடுது இல்லையா? இப்போ என்னோட பார்வை, நான் பத்திரிகையாளர் என்ற முறையில் நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா காலையில் சத்தியமாக ஓபிஎஸ் அவர்கள் உடல்நல விசாரிக்காக தான் சிஎம்ஐ சந்தித்தார். வெரி குட். உண்மையிலே யாராக இருந்தாலும் போய் சந்திக்கணும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. திரும்ப 2வது தடவை சந்திக்கும் போது நடுவில் அவர் பேச அந்த வார்த்தைகள் அங்கே உதைக்குது. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை.
ஆனால் அதிமுக என்ற கட்சி உருவானதுக்கு முக்கிய காரணம் எதற்காக உருவாச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிமுக என்ற கட்சி உருவாத முக்கிய காரணம் திமுகவின் எதிர்ப்பு. இதுதான் மெயின். சரியா? அந்த ஒரே மோட்டிவ்ல தான் திரும்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து 6 வருஷம் 7 வருஷம் திமுகவில் உழைச்சிட்டு வெளியே வந்து கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. 1972 ஆரம்பித்த கட்சிங்க இன்னி வரைக்கும் அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் வந்த ஒரே கட்சி அதுதான். அப்படி இருக்கும் சூழலில் நீங்கள் எந்த அடிப்படையில் போய் அந்த மாதிரி பேசுனீங்க? நீங்கள் அதிமுகலேயும் கிடையாது, எந்த கட்சியிலையுமே கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும் தருவாயில் நீங்கள் டேரெக்டாக போய் அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து இந்த மாதிரி பப்ளிக்கில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. பேஸ்ட் வந்த செகண்டில் திருப்பி டிடிவியோட ஒரு ஜெல். ஸோ டிடிவி பற்றி நான் முதல்ல சொன்னோம் 2021 விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் பேச சில விஷயங்கள், அதுக்கு அவர் கிரியேட் பண்ண பிம்பங்கள், அந்த பிம்பத்தெல்லாம் உடைச்சாகும். சரிங்களா? அதெல்லாம் உடைச்சிட்ருக்க யார் உடைச்சிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நயனார் அவர்கள். ஓகே, அப்போ அவரே அண்மையில் ஒரு பேட்டில் சொன்னார், டிடிவி பேசும்போது டிடிவி சொன்னார், மீண்டும் நான் இணையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பிஜேபிக்கு தெரியுங்கிறாரு. அப்போது மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா டிடிவியோட? ஆமாம். என்ன கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் நயனார் அவர்களும் டிடிவி அவர்களும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. வெளிப்படையாக வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி அரசியலுக்கா அப்படி டிசம்பர் வரைக்கும் இது எல்லாமே டிசம்பரில் ஜனவரி வரைக்கும் வச்சுக்கோங்களேன், எல்லாமே சரியாயிடும். ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் 2024 பாராளுமன்றம் தேர்தல் அப்போது இதே டிடிவி அவர்கள் எந்த நிபந்தனை இல்லாமல் உள்ள வந்த மனிதர். ஆனால் இப்போது புதிதாக எடப்பாடியார் வந்து முதல்வர் வேட்பாளர் இருக்கக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்டை வைக்கிறாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் அவர் கருத்தில் கொள்ளணும். ஏன்னா சூழ்நிலை இப்போ வந்து திமுக சாதாரண கட்சி கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரேமில் இருக்காங்க. அந்த கட்சியை வந்து அவ்வளோ சீக்கிரம் டேப் பண்ணவே முடியாது, எதிர்க்கவும் முடியாது. எவ்வளோ கிட்டத்தட்ட 1958 அவங்க புதிய நீதி கட்சியிலேருந்து வெளியே வந்து ஆரம்பித்த விஷயங்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புங்க, மிகப்பெரிய கூட்டணி செல்வாக்கு கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேர்தல் அரசியலில் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள் அவங்க காலங்கள் கழித்து தேர்தல் அரசியலில் ஒரு சாணக்கியத்தனமாக ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் பிஜேபி. அதை நான் ஏற்றுப்பேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் தனிப்பட்ட முறையில் போய் ஒவ்வொன்றா பார்த்ததுனால சொல்கிறேன். 7 மாநிலங்களில் பிஜேபி மாதிரி ஒரு விஸ்வரூபம் வந்து தேர்தல் அரசியல் பண்ணுற கட்சி எவனுமே கிடையாது, சத்தியமாக கிடையாது. இந்த அதே சூழல் தமிழ்நாட்டில் திமுக, இது ஓப்பனாக சொல்ல முடியும். அது என்டி அலையன்ஸில் விட முடியாது, தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த தேர்தல் அரசியல் அவனுக்கு நுணுக்கம். எந்த தெருவில் எவன் உயிரோட இருக்கிறான், எவன் ஓட்டு போட வருவான், எவன் திமுக ஓட்டு போடுவான், எவன் கூட்டணி ஓடுவான், எவன் சுயேட்சை ஓட்டு போடான்னு கூட சொல்லுவான். அதுதான் திமுகவோட கட்டமைப்பு. அதை வந்து நீங்கள் எதிர்க்கணும்னா கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் பேக்கப். அதுக்கு ஏடிஎம்கே பேக்கப் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து இப்போது கடந்த 40 நாட்கள் நான் பார்த்துட்டு வரேன் பிரச்சாரம், அந்த ஒரு பிரச்சார பீரங்கி போல செயல்படுறாரு. அவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் குண்டு மழை போய் பொழிதுட்டு சொல்லிட்டு இருக்கேன். இது நான் பதிவும் போட்டேன். ஒரு திடீர் ஒரு மாற்றம். என்னடா அது அதிமுகன்ற கட்சி ஜூன் மாதம் வரைக்கும் நான் வெளிப்படையாக நான் பதிவுகளை போட்டதை வச்சு சொல்கிறேன். ஜூன் மாதம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்த கட்சி எதுக்குமே அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு எதிர்கட்சியாக செயல்படல. உண்மையிலே எதிர்கட்சியாக வந்து அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டார். அதில் எனக்கு எல்லளவு மாற்று கருத்து கிடையாது, தைரியமாக சொல்ல செய்வேன். நல்லா திறம்பட செயல்பட்டார். அப்படி இருந்த கட்சி ஜூன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த தமிழகத்தை மீட்போன்ற விஷயத்தை கான்செப்ட் ஆரம்பி பிரச்சாரம் பண்ணாரு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கான ஆடியன்ஸ் பேஸ் அந்த மாதிரி ஆடியன்ஸ், நானும் தொண்டர்கள் சொல்ல, கட்சிக்காரன் சொல்ல, ஆடியன்ஸ் பேஸ். ஏன் ஆடியன்ஸ் பேஸ்ன்ற வார்த்தையை நான் வைக்கிறேன்னா, அங்கே கட்சிக்காரனை தவிர்த்து தொண்டர்களை தவிர்த்து வரக்கூடிய ஆடியன்ஸ் வச்சு பார்க்கும்போது அவருக்கு முதல்ல விட இப்போ வந்து அந்த க்ரௌட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எல்லா கட்சிகளுமே க்ரௌடுக்கு காசு கொடுக்குறாங்க, எல்லா கட்சியுமே காசு கொடுத்து வராங்க. இதில் காசு கொடுக்காம வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? வந்திருக்காங்க சார், காசு கொடுக்காம. நான் ரீசெண்ட் டேஸில் சில இடத்துல பார்த்துட்ருக்கேன். ஏன் விஜய் கட்சி எடுத்துக்கோங்க, விஜய் இப்போ பெரிய 2வது மாநாடு, மிகப்பெரிய நாடாடு, அவருக்கு ஃப்ளாப்பாக சக்ஸஸானு அவருக்கு தான் தெரியும். அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனால் அந்த மாநாடுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம்னு சொல்லி ரெக்கார்ட் சொல்லுது. 13 லட்சம் அவங்க தொண்டர்கள் பேசிக்கிறாங்க. ஆனால் 7 லட்சம் அப்ராக்சிமேட்டாக, இந்த 7 லட்சம் தொண்டர்கள், 7 லட்சம் அந்த க்ரௌட் தொண்டனாக இருப்பான், ரசிகனாக இருப்பான். அவ்வளோ பெரிய இது இப்போ வருதுன்னா பெரிய விஷயம். ஏன்னா விஜயகாந்த் அந்த இடத்துல அந்த காலத்தில் ரெக்கார்டு உடைச்சவர். எம்ஜிஆர் ரெக்கார்டை விஜயகாந்த் உடைச்சார், விஜயகாந்த் ரெக்கார்டை இப்போ விஜய் உடைக்கிறார். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதிமுக எடப்பாடியார் அவர்களுக்கு இப்போ ரீசன்ட் டேஸாக கடந்த 40 நாட்களில் விட இந்த 7-8 நாட்களில் பார்க்கக்கூடிய இந்த பேண்ட்வித் ஆஃப் ஆடியன்ஸ் கட்சி தொண்டனை விட ஜாஸ்தியான ஆடியன்ஸ் வந்துட்டுருக்காங்க. இது ஃபேக்ட். இது பணம் கொடுத்து வந்தாங்களா பணம் கொடுக்காம வந்தாங்களான்றது அந்தந்த வட்ட செயலாளரும் தொகுதி செயலாளரும் சொன்னால் நல்லாயிருக்கும். டிடிவியோட இந்த இம்பேக்ட், இந்த பேச்சு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துங்கிறது சொல்லியிருக்கிறீங்க. இதை எடப்பாடி பழனிசாமி சமாளித்து என்டிஏவை அடுத்த கொண்டு போயிடுவாரா? உங்களுடைய பார்வை?
குட் கொஸ்டின். எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் என்டிஏ அலைன்ஸில் வந்து ஏன்னா கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, கட்சிக்குள்ளேயும் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னு கேட்குறேன். இந்த இடத்துல தாங்க நீங்கள் செங்கோட்டையனை பற்றி பேசணும். ஏன்னா செங்கோட்டையன் வந்து 10 நாள் கெடுன்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறார். செப்டம்பர் 5 பேசுகிறேன் ஒரு வாரமாக சொல்லி 5ஆம் தேதி இன்டர்வியூவில் உட்காந்தார். அந்த 5ஆம் தேதி உட்காரும் போது என்ன சொல்கிறார், 10 நாள் கெடுன்னு சொல்கிறார். 10 நாள் கெடுன்னு சொல்லி இன்டர்வியூ கொடுக்கும்போது எடப்பாடியார் மறுநாள் ஹேவ் திஸ் ஹாட் கேக் சொல்லி கையில் கொடுக்குறாரு. என்ன அர்த்தம், கட்சியில் நான் அடிப்படையில் தான் ஒன்று தூக்குறேன், இதில் தூக்குறேன். அவரோட பாயிண்ட்ல ஸ்ட்ரிக்டாக நிற்கிறார். சரியான நடவடிக்கை தானே நீங்கள் சொல்கிறீங்களா? இது வந்து அவரோட வியூங்க. சரியான நடவடிக்கை என்ன கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா இப்படி தான் அவங்க இன்னொரு ஜெயலலிதாவை எடப்பாடி தானே உணர்கிறாரு. நீங்கள் கேட்குறது பார்த்தா சந்திரமுகியா மாறிட்டாரா எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் பொதுச் செயலாளர் பதவின்னு சாதாரண பதவி இல்லைங்க. அந்த பதவியை தக்க வச்சுக்கிறாரு, அந்த சின்னத்தையும் தக்க எவ்வளோ போராட்டங்க, சட்ட போராட்டம் கிட்டத்தட்ட 18-20 கோடி செலவாயிருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் போட்ட வழக்காகட்டும், டிடிவி வந்து மிச்ச குழுமங்கள் போட்ட வழக்காகட்டும், சசிகலாமே போட்ட வழக்கு அப்படியே தான் இருக்குது, எல்லாமே நிலுவையில் இருக்குது. இவ்வளோ வழக்கையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு முன்வாசலில் வந்து நீங்கள் சண்டை போடுறீங்க, பின்வாசல் வழியாக நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரில இருக்குது. இது எப்படி பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள்? முன்வாசலில் நம்ம எல்லாம் சண்டை போட்டுட்ருக்கோம், பின்வாசல் வழியாக நான் சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு தீர்க்கமான முடிவில் எடப்பாடியார் நிற்கிறார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக மட்டும்தான் திமுக வெல்ல முடியும். இதில் வந்து மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. இது நயினார் அவர்களே ஒரு மீட்டிங் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அவரும் சொல்லியிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் டிடிவி அவர்களும் இந்த ஒரு பதிவை சொன்னார், எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற வார்த்தை டிடிவியும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்ல விஷயங்களை எடப்பாடியார் கருத்தில் கொள்ளணும், கண்டிப்பாக கருத்தில் கொள்ளணும். அட் த சேம் டைம் இது வந்து உடனே நடக்குமா, இது உடனே நடக்காதோட வெளிப்பாடு தான் ஓபிஎஸ் ஒரு பக்கம் கோவப்பட்டு போகிறதும், திரு டிடிவி ஒரு பக்கம் கோவப்பட்டு போகிறதும். இவங்க எல்லாரும் ஒருங்கிணைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நயினார் வேலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நயினார் அவர்களோட வேலை கிடையாது. ஏன்னா அமித்ஷா வந்து அலைன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே எடப்பாடியார் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஷபீர் ஒரு கேள்வி கேட்டார், பத்திரிகையாளர் சகோதரர் ஷபீர் ஒரு கேள்வி கேட்டது. அமித்ஷா சொன்ன வார்த்தை, அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் பிஜேபி தலையிடாது அப்படின்ற பட்சத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எந்த வகையான அடிப்படையை ஒரு உரிமையோ முகாந்திரமோ கிடையாது. இவங்களோட பர்சனல் விஷயத்தில், பர்சனல் கட்சி சார்ந்த விஷயங்களை போய் தலையிடுறது. ஸோ அவர் வந்து என்னென்னா அலைன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் பூத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் வெற்றி வாய்ப்பை நோக்கி மட்டும்தான் அவரோட வேலை, அதுதான் அவர் செய்யணும். இதுக்கு வந்து அவருக்கு உட்கட்சிக்குள்ளேயே நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நண்டு அந்த குண்டானில் நண்டு போட்டால் எப்படி வந்து நண்டு வளர மேலே போகாது, அந்த கதை தான் பிஜேபி உள்ளே நடக்குது. நான் வெளிப்படையாக ஃப்ராங்காக சொல்ல முடியும், ஏன்னா நான் எந்த கட்சி சாராதும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா அந்த நண்டு எப்படி வெளியே வந்துடக்கூடாது, அதுக்காக என்னால் என்னென்னலாம் செய்ய முடியும் அதெல்லாம் செய்வேன்னு சொல்லி தான் உட்கட்சியில் எல்லா கட்சியில் பெரும்பாலும் செய்கிறாங்க. அந்த விஷயத்தில் திறமையாக கையாண்டுட்டு இருக்காரு இபிஎஸும் சரி நயினார். நயினார் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தவழ்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், நடக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அவர் இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. நடக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் போய் நடக்க உட்காரு தவழ் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களோன்னு என் மனசில் ஒரு படுது. ரெண்டாவது திருநெல்வேலியில் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாடோட சக்ஸஸ் ரேஷியோ நம்மளாம் கால்குலேட் பண்ணோம். அந்த சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமாக இல்லை பணம் கொடுத்தது, ஏன்னா நீங்கள் அதுதான் கேட்டிங்க, பணம் கொடுத்தா கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம டீம் வச்சு விசாரித்தோம். ஏன்னா நம்ம பத்திரிகை தூள் இருக்கிறதால நம்ம நண்பர்கள் நிறைய நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க மூலமாக கிடைச்ச தகவல் 90லேருந்து 99.9% வந்து ஒரிஜினலாக வந்த கூட்டம். மிகப்பெரிய கூட்டத்தை அங்கே வர வச்சு பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய சக்ஸஸ். இந்த சக்ஸஸ் ரேஷியோ அப்படியே தொடருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க தேவையான ஆணி எது தேவையில்லாத ஆணின்றதை பார்க்கணும். அந்த தேவையில்லாத ஆணி எதுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் தலைவரோட வேலை. அது கரெக்டாக கண்டுபிடிச்சி தலைவர் பிஜேபியோட தலைவர் கொடுக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே களை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். யார்? எடப்பாடியார் அவர்கள். அவர் தரமாக கடை எடுத்துருக்காரு. களை அந்த நேரத்தில் இவர் உள்ளே போந்து அது எந்த வகையான விமர்சனம் சொல்லாமல் இருந்தால் நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு டிசம்பரில் ஜனவரிக்குள்ளே திரு டிடிவி அவர்களும் சரி, டிடிவி அவர்கள் நிபந்தனையோடு வர்றார். நெக்ஸ்ட் டைம் வந்து சிஎம் வந்து எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த நிபந்தனையும் கண்டிப்பாக வந்து நயினார் அவர்களும் டிடிவி அவர்களும் உட்காந்து பேசினா அதுவும் தடுத்தப்படும். நான் தனிப்பட்ட கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நயினார் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை அமித்ஷா அவர்களோட சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தார். டிடிவி அவர்கள் சொன்னதுனால அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார். நடுவில் திடீர்னு இந்த ஒரு டிஸ்டர்பன்சஸ் ஏற்பட்டதுனால திரு நயினார் அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன் திடீர்னு எல்லாம் கோச்சிட்டு இருக்காங்க. அவரோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக எடப்பாடியார் மாதிரியோ இல்லை மிச்ச ஆட்கள் மாதிரியோ பேசவே இல்லை. இப்போது சிஎம் நேற்று வந்த உடனே இன்னைக்கு காலையில் வந்து என்ன சொல்கிறாரு, ஆக்கப்பூர்வ விஷயத்தை பேசுங்க, அக்கப்பூர்வ விஷயம் இதுதாங்க. ஒரு மற்ற கட்சியில் உட்கட்சி பூசல் நடக்குதுன்னா
இப்படி தான் பதிலாக இருக்கணும், அப்படி தான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போகணும். அதை விட்டுட்டு வளவள கொலகொலம் கிடையாது. ஆனால் நயினார் அவர்கள் அதில் பட்டும் போடாமல் ரொம்ப நாசுக்காக ஹேண்டில் பண்ணுறாரு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். அட் தி சேம் டைம் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் திமுக வெல்ல முடியும் என்பது என்னோட தலைமையான கருத்து. பலமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றி.